தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். நாம் இப்போ டியூஷன் சென்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்னதாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது சாதாரண ஒரு மொட்டை மாடியில் மேக்ஸ் டியூஷன் சென்டரை ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தர பீட்டா, அதாவது விவேகானந்தர் பயிற்சி மையம், அதோட நிறுவனர் யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? தெரியலைன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். வாழும்போதே ஒரு மோட்டிவேஷனான நபர். டியூஷன் சென்டரை பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ பக்கத்து ஊர்லேயே ஒரு நண்பர் இருக்கார். அவர் கொரோனா டைமுக்கு முன்னாடி டியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பித்தார். ஸ்கூல் பக்கத்தில் இருந்தது. ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்தோடனே ஸ்டூடெண்ட் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொரோனா டைம் வந்தோடனே ஸ்கூல் எதுவும் திறக்காதப்போ ரொம்ப லாஸ் ஆனார். மாதம் வாடகை ஒரு 6000 கட்டத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுபோல் நிலைமையில் இருந்த அவர் கூட இருந்த வாத்தியாரே விட்டு வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தவங்களும் எல்லோரும் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர் அந்த தொழிலை ரொம்ப நேசித்தார். அவர் என்ன பண்ணார், ஆன்லைனில் டெஸ்ட்டு வச்சார், ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தார். அவர் பண்ணது அன்றைக்கி ஒரு புதுசாக இருந்தது, ஓகேங்களா? அதனால் ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்தார். 2021 7 ஸ்டூடெண்ட் மேக்ஸில் சென்டம் எடுத்தாங்க. அதுலேருந்து அவர் வேறு லெவலில் ஆகிட்டார். அந்த டியூஷன் சென்டரில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் படிக்கிறாங்க. இன்னும் அட்மிஷன் போட கூட ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவருக்கு காசுக்கு ஆசைப்பட்டு அவர் சேர்க்கவே இல்லை. ஏன்னா அது அந்த இடம், அந்த கெப்பாசிட்டி, அவங்களோட டீச்சர் ஸ்டாஃப் அவ்வளோதான் பத்தும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் டைலாக் தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. அது உண்மை தானே? அப்போ அவர் சொல்லும் போது அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இது போல் சக்ஸஸ்ஃபுல்லாக டியூஷன் சென்டர் வச்சு நடத்தணும், ஒரு சில டிப்ஸு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு பார்க்கலாங்களா? டீச்சர் ஒரு செகண்ட் பேரண்ட் மாதிரி. நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைகிட்ட அன்பாக இருக்கீங்களோ அதே போல் தான் மற்றவங்கள்ட்டையும் அன்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதுக்கேற்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணணும். டல் ஸ்டூடெண்ட்டை எல்லாம் முன்னாடி உட்கார வைக்கணும், பிரைட் ஸ்டூடெண்ட்டை எல்லாம் பின்னாடி உட்கார வைக்கணும். டல் ஸ்டூடெண்ட் மேலே நம்ம எப்போவுமே ஒரு கண்ணு வைக்கணும். டியூஷன் தனியாக நோட்டு போட சொல்லுங்கள். அவங்க பேரண்ட் டீட்டெயில், ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருங்க. முக்கியமாக டீச்சர் செல்லு எடுத்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கூல் காலேஜ் எப்படி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குதோ அதே மாதிரி டியூஷன் சென்டர்லேயும் நடத்துங்க. அடிக்கடி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ண சொல்லுங்கள். அப்பப்போ பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, திறனாய்வு போட்டி இது போல் நடத்துங்க. முக்கியமாக அவங்கள அடிக்காதீங்க, அன்பால் திருத்துங்க. இங்கே உங்களுக்கு படித்து அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அது நம்பர் 1 கிடையாது. தனி மனித ஒழுக்கம்தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படிங்கிறத அவங்க மண்டையில் ஆணித்தனமாக ஏற்றுங்க அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக நான் ஒன்று கேட்டேன், சார் நீங்கள் எப்போ உங்களால் ஜெயிச்சிட முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் 2021 எங்கள் டியூஷனில் படித்தவங்க 7 பேர் 10th மேக்ஸில் சென்டம் எடுத்தாங்க, அதில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு சார் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நான் அவர் சொன்னதுக்கு என்ன தெரியுமா சொன்னேன், நீங்கள் அதுக்கு முன்னாடியே கொரோனா டைம்லேயே ஆன்லைன் கிளாஸ் டியூஷன் சென்டருக்காக எடுத்தீங்கல்ல, புதுசாக யோசிச்சிங்கல்ல, அப்பயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 600 பேர் படிக்கிறாங்க. மேலே டியூஷனில் மேலே மொட்டை மாடியில் ஒரு 300 பேர் படிக்கிறாங்க, கீழே ஒரு 300 பேர் படிக்கிறாங்க. 2 ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டு 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. டிஎன்பிசி வேலை செய்கிறவங்களே 2 பேர் ஸ்டாஃபாக இருக்காங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபும் அவங்களே பார்த்துக்கிறாங்க, ஏன்னா அவங்களும் ஸ்டாஃப் தான். நெக்ஸ்ட்டு வாடகையே 10,000 கட்டுறாங்க, ஸ்டாஃபுக்கு ஒரு 10,000 போகுது. மீதி அவங்க கரண்ட் பில்லு போக மீதி அவங்க கையில் ₹1,00,000 நிற்கிது. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இந்த தொழிலை விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நமக்கான டைம் வரணும்னா, அதாவது நமக்கான ட்ரெயின் வரணும்னா பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் நேரம் கால் வலிக்க நின்று தான் ஆகணும். மேலும் ஒரு நல்ல தொழில் விஷயமாக நம்ம பார்க்கலாம். நன்றி.